மாந்தி இருந்தால் சூரியன், இதற்கு அதிபதி சூரியன். என்கிட்ட நீ இப்போ வந்து நம்ம ஃபுல் நிறைய ஜாதகம் பார்த்துட்டு இருக்கோம். நிறைய ஜாதகத்துல நிறைய விஷயங்கள். நேத்து கூட என்கிட்ட ஒருத்தர் வந்திருந்தாங்க, அவங்க கிறிஸ்டின். அந்த லேடி வந்து இன்னொருத்தர் என்கிட்ட வந்த கிளைண்ட் கிட்ட சொல்றாங்க, இவங்க மூலியமா தான் நான் படிப்படியா முன்னேறினேன், எனக்கு ஒரு சாப்பாட்டு கூட வழி இல்லாமல் இருந்தேன், எனக்கு நான் வீடு வாங்கிட்டேன். அப்போ அவங்க கட்டத்துல என்னென்ன தோஷம் இருக்கு, எப்படி அவங்களுக்கு நிவர்த்தி பண்ணணும். இப்போ ஒரு டாக்டர் எடுத்துக்கிட்டா என்னென்ன பிரச்சனைன்னு அதுக்கு தகுந்த ஒரு மெடிசன் கொடுத்து உங்களை கியூர் பண்றாருல, அதே மாதிரிதான் ஜோதிடர்களும். அதுல ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வலிமை மிக்கவங்களா இருப்பாங்க. அப்ப எங்கிட்ட இப்ப நீங்க ஜாதகம் பாக்குறதுக்கு ஆன்லைன்லயும் பாத்துக்கலாம், நீங்க எங்கிட்ட நேரடியாகவும் பாத்துக்கலாம். 9944555797 9994305580. சார் நெக்ஸ்ட் மந்த்ல சென்னையில சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில மாந்தி இருந்தா என்ன பண்றது? அப்போ சிம்மங்கிறது முதன்மை 5ஆம் இடம். அப்போ எனக்கு வலிமையே வந்து அந்த 5ஆம் இடம் தான். என் மனசு, எண்ணம், நம்ம லவ்வா இருக்கிறது. நம்ம லவ்வால இருந்தா மட்டும்தான் எந்த விஷயத்தையும் சக்சஸா பண்ண முடியும், இன்ட்ரெஸ்டா பண்ண முடியும். ஒரு ஜிம்முக்கே போறீங்க, தொடர்ந்து ஒரு விஷயத்த பண்ணணும்னா உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும். அப்போ ஒரு விஷயத்த நேசிக்கணும். அதுல மாந்தி இருந்துச்சுன்னா இதெல்லாம் நீங்க செய்யவே மாட்டீங்க. எல்லாத்துலயும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. புரியுதுங்களா? அந்த இன்ட்ரெஸ்டே இல்லாம இருந்துச்சுன்னா ஒரு விஷயத்த 4 நாள் பண்ணுவீங்க, 5 நாள் விட்டுருவீங்க. இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு. அப்போ அது நீங்க வாட்ஸ்அப், இது ரெண்டுமே வாட்ஸ்அப் நம்பர் தான். ட்ரை பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாங்க ரொம்ப குறைந்த கட்டணம் தான். நீங்க தாராளமா நீங்க எனக்கு வாட்ஸ்அப்ல கால் பண்ணீங்கன்னா எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு கொடுத்துருவோம். சிம்மம். இந்த சிம்மத்துல பாத்தீங்கன்னா ஒருத்தர் சிம்மத்துல சூரியன் இருக்கு, நல்ல ஸ்தானத்துல சூரியன் இருக்கு. நீ அதிகாரியா இருப்ப, அதிகாரத்தோட இருப்பனா கண்டிப்பா இருக்க மாட்டாங்க மாந்தி இருந்தா. அந்த அதிகாரத்தில் தடை இருக்கும். எங்க ஜெயிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த இடத்துல உங்களால ஜெயிக்க முடியாது. ரொம்ப டவுன் ஆயிடுவீங்க, அவங்க கிட்ட கேவலப்படுற மாதிரி ஆயிடும். மாந்தி என்ன பண்ணும், உங்களுடைய அந்த அதிகார தோரணையை மறைச்சிடும், உங்களோட பிரைட்னஸை டல் பண்ணி விட்டுரும். மாந்தி என்றால் கருமை. அப்ப அந்த கருமையான ஒரு தோற்றத்தை உங்களுக்கு உண்டு பண்ணி கெட்டதை உங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சிடும். அடுத்தது தந்தை தொடர்பான பிரச்சனை. தந்தையினால ஒரு பிரச்சனை, தந்தைக்கு வர பிரச்சனை உங்களுக்கு, இல்ல அவரு உங்களை குறை சொல்றது, இந்த மாதிரி தந்தை. சூரியனுக்கு என்னெல்லாம் அதிகாரம், அதுக்குண்டான பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு. இப்ப நீங்க ஒரு மேனேஜரா இருக்கீங்க, அந்த மேனேஜர்ல எல்லாரும் உங்களை மதிப்பாங்க அப்படின்னா முன்னாடி இருப்பாங்க, பின்னாடி பேசுவாங்க. மாந்தி இருந்தால். அதே மாந்தி இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க எப்பவும் போல உங்க லைஃப்ல நல்லா போகலாம். இப்ப தந்தைக்கு அடிக்கடி வந்து ஒரு சொத்து இருக்கு, சட்ட சிக்கல் இருக்கு, அதை நீங்க பாக்குற மாதிரி இருக்கும். அதே மாதிரி தந்தையோடைய வேலைகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு லேட் ஆகும். இப்ப தந்தை இல்லை, அவருடைய வேலை எனக்கு கிடைக்கணும், அதுக்கு எனக்கு லேட் ஆகுது. புரியுதுங்களா? அப்ப சூரியனுடைய ஆதிக்கம் என்னென்ன பிரச்சனையோ அதெல்லாம் அனுபவிக்கக்கூடியது தடை, அது நிச்சயம் உண்டு. அடுத்து பதவி உயர்வு தாமதம். பதவி உயர்வுக்காக நான் வந்து ஒரு எக்ஸாம் கூட எழுதிட்டேன், நானும் 4-5 தடவை பாக்குறேன், வேற ஒருத்தருக்கு தான் கிடைச்சிருக்கு. இது நீங்க நல்லா நோட் பண்ணுங்க. சிம்மத்தில் மாந்தி இருக்கிறவங்கள பதவி உயர்வுக்காக இருக்கிறவங்களுக்கெல்லாம் தாமதம். மற்றவங்களுக்கு கிடைக்கும், ஆனா நம்மளுக்கு கிடைக்காது. இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் நீங்களாம் அனுபவிச்சிருக்கீங்களா? ஆமானா கமெண்ட்ல சொல்லுங்க. ஆமா மேடம், சிம்மத்துல எனக்கு மாந்தி இருந்து இந்த மாதிரி எல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன். இப்ப 10 பேர் இருப்பாங்க, அவங்களுக்கு முன்னாடி நடுவுல நான் தனியா தெரியணும், ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் நினைச்சிட்டு தான் இருப்பீங்க. ஆனா அந்த இடத்துலதான் கேவலப்படுற மாதிரி, ஏதோ ஒரு ரீதியா அவமானப்படுற மாதிரி, சொந்த பந்தங்கள் ரீதியா நம்ம கஷ்டப்படுற மாதிரி வரும். அப்ப இந்த சூரியன் பிரகாசமான ஒரு கிரகம், அந்த பிரகாசத்தை மங்கக்கூடிய ஒரு செயல் செய்யக்கூடிய ஒரு கிரகம் மாந்தி. புரியுதுங்களா? மனசை கெடுக்கக்கூடியது மாந்தி. லவ் பண்ணிட்டு இருப்பாங்க, நல்ல ஆத்மார்த்தமா லவ், திடீர்னு அவங்களுக்குள்ள விரிசல் வந்து பிரிஞ்சிடுவாங்க. இப்படி எல்லாத்தையும் கெடுக்கக்கூடியது அந்த மாந்திங்கக்கூடிய ஒரு கிரகம். சரி, இந்த கிரகம் ஞாயிற்றுக்கிழமையெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு தானம். ஞாயிறுங்கிறது தான் சூரியன். யாருக்காவது ஒரு சாப்பாடு போடுங்க, கூப்பிட்டு வச்சு சாப்பாடு போடுங்க. இல்ல ஏதாவது ஒரு இடத்துல போய் யாராவது வந்து வழிபோக்கர்கள் இருப்பாங்க, இல்ல கோயில்கிட்ட இருப்பாங்க, ஏதாவது ஒரு தானம் நீங்க பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆதித்ய கிருதயம் அப்படிங்கிறத நீங்க பிராணம் பண்ணுங்க. என்னன்னா
இந்த ஞாயிறு என்பது சூரிய பகவானுக்கு உகந்த ஒரு நாள். சிம்பிளா ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில எந்திரிங்க. எந்திரிச்சோன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து சூரியன் கிட்ட காமிங்க. உங்க முகம் பாருங்க. அவ்வளவுதான். அந்த தண்ணியை குடிச்சுக்கோங்க. சூரிய பகவானே என்னுள் வந்து சேரு. இவ்வளவுதான் நீங்க சொல்லணும். இதுவும் ஒரு பரிகாரமா ஆயிடும். இந்த ஞாயிற்றுக்கிழமை தொடர்ந்து செய்யுங்க. அது போக சூட்சமமான ஒரு பரிகாரம். சிம்மத்தில் மாந்தி இருந்தால் மக நட்சத்திரம். மகம் என்றால் ஜெயிப்பது, மகம் என்றால் ஆளுமை, மகம் என்றால் உயர்வு. அப்ப இந்த மக நட்சத்திரத்துக்கே ஆளுமைங்க கூட ஒரு பெயரும் இருக்கு. அப்ப இந்த சிம்மத்தில் மாந்தி இருந்தால் மக நட்சத்திரத்தில் அந்த நாள்ல 9 கர்ப்பிணி பெண்களுக்கு புளி சாதம் அல்லது எலும்பச்சை பல சாதம் செய்து அவங்களுக்கு கொடுக்கிறோம். நான் எங்க போவேன்? 9 கர்ப்பிணி பெண்களை எங்க நாங்க தேடி போகிறது? புரியுதுங்களா? கண்டிப்பா இதை வந்து செயல்படுத்த முடியாத ஒரு விஷயம். ஏதாவது உங்க அருகாமையில ஒரு கர்ப்பிணி பெண்கள் இல்லை அப்படின்னா ஹாஸ்பிட்டல் போங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போங்க. ஏன்னா மாசத்துக்கு ஒரு தடவை தான் போறீங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கண்டிப்பா போங்க. அங்க மாசமாகக்கூடிய, ஏன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தான் வசதி இல்லாதவங்க எல்லாம் வராங்க. அங்க கர்ப்பிணி பெண்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்களுக்கு 9 பேத்துக்காவது புளி சாதமோ இல்ல தயிர் சாதம், எலுமிச்சம்பழ சாதமோ கண்டிப்பா கொடுங்க. அது கூட தயிர் சாதமும் கொடுக்கலாம். 3 வகையான சாதம், அதான் கலப்பு. நான் சொல்லுவேன் வந்து 5 வகையான சாதங்கள் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம கலர் கலரா வந்து 5 வகையான சாதங்கள் அப்படிங்கிறது வந்து வளகாப்பு பெண்களுக்கு கொடுக்குறது. அப்படி தயிர் சாதம், புளி சாதம், எலுமிச்சம்பழ சாதம் மக நட்சத்திரத்துல 9 கர்ப்பிணி பெண்களுக்கு நீங்க கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக, ஏன்னா அதுக்குள்ள 2 உசுறு இருக்கு. சூரியனுடைய நட்சத்திரத்துல மக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க கொடுக்கக்கூடிய தானம் எவ்வளவு பெரிய தானம்னா 7 உசுருக்கு கொடுக்குறோம். அப்போ ஒரு விஷயங்கள் போக இன்னொரு வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு கொடுக்கும்போது அதனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு சேர்ந்து கிடைக்கும். அப்ப என்ன அப்படின்னா, ஒருத்தர் ஒரு கர்மாவை அனுபவிக்கிறாங்க அப்படின்னா சூரியன் வயிற்றில் இருக்கக்கூடிய அமைப்புல இருந்தா ஒருத்தருக்கு கர்மா வரும். புரியுதுங்களா? இப்ப ஒருத்தர் மாசமா இருக்காங்க அப்படின்னா அந்த மாசமா இருக்கக்கூடிய அந்த குழந்தை உள்ள இருக்குல்ல, அதுல இருந்து அந்த குழந்தை ஒரு சில கர்மாவால வெளியில வரும். அப்ப இந்த சூரியன் நின்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுல இருந்தே உருவாக்கப்பட்டதான் கர்மா. வெளியில உலகத்துக்கு வந்தெல்லாம் கர்மா கிடையாது. அப்ப அப்படிப்பட்ட அந்த குழந்தைக்கும் தாய்க்கும் தானம் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய வம்ச விருத்தி நல்லா இருக்கும். யாருக்காவது குழந்தை 12 வருஷத்துக்கு இல்ல, 5 வருஷமா இல்ல, ரொம்ப வருஷமா இல்ல, கண்டிப்பா குழந்தை கிடைக்கும். இது 6 மாத காலங்கள் செய்துட்டு வாங்க. இது நிச்சயம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன் அளிக்கும். சரி, இதுக்கு மாற்று கருத்தா அப்படின்னா கர்ப்பிணி பெண்களுக்கு எங்களால கொடுக்க முடியல அப்படின்னா அருகாமையில் இருக்கக்கூடிய 9 பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க. ஏஜ் அட்டன் பண்ணாத பெண் குழந்தைகளுக்கு கொடுங்க. அப்படி இல்லை என்றால் முதியவர்கள், ரொம்ப வயதான முதியவர்களுக்கு கொடுங்க. இப்படி ஆப்ஷனை நீங்க 3 விதமான ஆப்ஷன் எடுத்துக்கலாம். ஒண்ணு குழந்தைகள், அப்புறம் ரொம்ப வயது மூத்தவர்கள், அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா கர்ப்பிணி. மெயினான விஷயம் கர்ப்பிணி பெண்கள். அப்ப இந்த நட்சத்திரத்துல கர்ப்பிணி பெண்களுக்கு கண்டிப்பா கொடுக்கும்போது மகம் என்றால் பொங்கி வருவது. அப்போ கர்ப்பப்பைக்குள்ள ஒரு நீருக்குள்ள ஒரு குழந்தை இருக்கு, அதோடைய ஆசீர்வாதம், தாயுடைய ஆசீர்வாதம், அடுத்தது பாத்தீங்கன்னா அந்த குழந்தை வெளி உலகத்துக்கு வந்தப்ப பிரபஞ்சத்தோட ஆசீர்வாதம் அத்தனை உங்களுக்கும் சேர்ந்து கிடைக்கும். இதை 6 மாத காலங்கள் செய்துட்டு வந்தால் சூரியன் இருக்கக்கூடிய மாந்தி தோஷம் கட்டாயம் நிவர்த்தி பெறும். சரிங்களா? அடுத்தது போயிடலாமா?